முதலாவதாக இந்த தஅவா என்பது நபிமார்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த மிக பெரும் பணி. இந்த தஅவா என்பது நபிமார்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய பணி. அது அந்த பணியைத்தான் எல்லோரும் செயல்படுத்துகிறோம். இந்த பணி சர்வ சாதாரணமான பணி கிடையாது. எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் இதில் நிறைய தியாக உணர்வுகள் மிளிர வேண்டும். தியாகங்கள் இல்லாமல் இந்த தஅவாவை முன்னெடுப்பது சிரமம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த தஅவாவினுடைய இன்னும் ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறதை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் வல் தகும் மின்கும் உம்மத்துன், நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். எப்படியான சமுதாயம் என்றால் உங்களில் ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட சாராராக இருக்க வேண்டும். அந்த சாரார் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யத்ஊன இலல் கைர், நல்லதின் பக்கம் மக்களை அழைப்பவர்களாக இருக்க வேண்டும். நல்லதை சொல்பவர்களாக உங்களில் ஒரு சாரார் இருக்கட்டும். அல்லாஹ் தருகிற பணி, பொறுப்பு புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் எடுப்பதல்ல. படைத்தவன் ரப்பு, அவனை ரப்பாக ஏற்று வாழுகிற இந்த அடியார்களை தன்னுடைய அடியார்கள் என்று பெருமைப்படுத்தி சொல்லுகிற இந்த இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ் கருணையாளனுடைய இந்த அடியார்களை நோக்கி சொல்கிறான், உங்களில் ஒரு சாரார் நல்லதின் பக்கம் அழைப்பவர்களாக இருங்கள். இது யார் தந்த பொறுப்பு? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற பொறுப்பு இது. உங்களில் ஒரு சாரார் நல்லதின் பக்கம் அழையுங்கள். இன்னும் விளக்கப்படுத்துகிறான் அல்லாஹ் பாருங்கள், வயஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை ஏவுபவர்களாக இருங்கள். நல்லதின் பக்கம் அழையுங்கள், நன்மையை ஏவுபவர்களாக இருங்கள். அல்லாஹ் தஆலா தருகிற இரண்டாவது பொறுப்பு. மூன்றாவது பகுதியையும் அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லதின் பக்கம் அழைத்து நன்மையை செய்ய சொல்லுங்கள். வயன்ஹௌன அனில் முன்கர், அவர்கள் பாவமான காரியங்களை தடுப்பவர்களாகவும் இருக்கட்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் அவனுடைய அடியார்களாகிய எனக்கும் உங்களுக்கும் தருகிற பொறுப்பு இது. நானும் நீங்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வினுடைய அடியார்கள் என்று மார்தட்டி பேசுகிறோம். எனக்கும் உங்களுக்கும் நன்றி கெட்டவர்களாக நாம் வாழ்ந்திருந்தும் நமக்கு தேவையான சகலதையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கேட்கிற இந்த கட்டளை, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற இந்த பொறுப்பை நானும் நீங்களும் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதை யோசிக்க வேண்டாமா? அல்லாஹ் தந்த இந்த பொறுப்பை நல்லதின் பக்கம் அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். இது அல்லாஹ் எம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற பொறுப்பு. இரண்டாவது ஒரு செய்தியை பாருங்கள். இந்த பணியை யாராவது ஒருவர் செய்கிறார். இப்ப அதிகமானவர்கள், கொள்கை பேசக்கூடியவர்கள், சத்திய கொள்கை என்று பேசுகிறோமே, எம்மில் அதிகமானவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பேராசை எம்மில் இருக்கும். மாறுதட்டி பேசக்கூடிய ஒரு கர்வம் எம்மிடம் இருக்கும். என்ன? நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்தோடு இருக்கிறோம். இது மார்க்கம் படித்தவர்கள், மார்க்கத்தை படித்துக் கொண்டிருப்பவர்கள், அல்லது மார்க்கத்தை தெரிந்தவர்கள், மார்க்கத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்கள், எல்லாரையும் குறிக்கும். இப்படி பார்தட்டி பேசக்கூடிய இந்த சாராருக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை தந்து இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறான் பாருங்கள். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹா. அல்லாஹ் சொல்றான், நீங்க இதை செய்றீங்களா? இதை செய்தால் யதுஊன இலல் கைர், நல்லதின் பக்கம் அழைக்கிறீர்கள், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இதை சொன்ன அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹா. இந்த பொறுப்பை, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கிற இந்த பொறுப்பை, அதே நேரத்தில் வ அமில சாலிஹா, நல்லமல்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லமல்களை தாமும் செய்து கொண்டு அடுத்தவர்களையும் இந்த அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை செய்கிறார்களே, இவர்களை விட சிறந்தவர்கள் யார் இருக்க வேண்டும்? சாதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிற இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்தால் புரிய முடியும். என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு முன்னர் அதை உன் வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்தி, நீ நல்லதை செய்து கொண்டே ஒருவனுக்கு சொன்னால் அதைவிட சிறந்த ஒரு வார்த்தை பேசியவன் யாருமே இல்லை. எனக்கும் உங்களுக்குமான கேள்வி அதுதான். என்ன தெரியுமா? நானும் நீங்களும் சத்தியம் தெரியும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுங்களேன்.
நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற சத்திய பகுதி எத்தனை இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரே ஒரு விடயம், அது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் என்ன தெரியுமா? இணை வைப்பு என்கிற ஒரு பகுதியை மாத்திரம் எம்மை விட்டு மிக தூரமான பகுதியில் வைத்திருக்கிறோம். இணை வைப்பு என்கிற பகுதியில் நானும் நீங்களும் எல்லை கடந்தே இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த இணை வைப்பை மாத்திரம் வைத்துக்கொண்டு நானும் நீங்களும் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று விடலாம், சுவர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நப்பாசை